வெல்கம் பேக் டு கவினயா 34 சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னுடைய பாட்டி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அதாவது அம்மாவுடைய அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். செம்ம ஜாலியாக போகுது. இப்போ வந்து திண்டிவனத்துலேருந்து கோட்டைக்காடு, அதாவது மரக்காணம் சைடு வந்து வந்திருக்கோம். கோட்டைக்காடில் தான் வந்து எங்கள் ஆயாவுடைய ஊர், அங்கே தான் வந்திருக்கோம். வந்து என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி பூரிலாம் கொஞ்சம் நம்ம சாப்பிட்டு மீதி இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சு கொட்டிடுவோம். அதுக்கு பதிலாக எங்கள் மம்மி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்கள் மம்மியும் பாட்டியும் சேர்ந்து அதை கட் பண்ணி அதில் நிறைய மசாலாஸ், இந்த வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கிட்டு ஒரு நூடுல்ஸ் மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நைட்டு டின்னர் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரில, ஆர்வமாக இருக்குது. எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு என்னுடைய வந்து ஆயாவும் தாத்தாவும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு உங்கள் ஆயா தாத்தாவை பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ப்போம் எத்தனை பேருக்கு உங்கள் ஆயா தாத்தா பிடிக்கலன்னு. இங்கே வந்து ஆயா வீட்டில் எத்தனை டேஸ் இருக்க போகிறோன்னு தெரில. இன்றைக்கி வந்து சாட்டர்டே, அதாவது 12 ஏப்ரல் வந்திருக்கோம். ஒரு நாளைக்கு என்ன 13 ஒரு 14 தெரில கைஸ், ஒரு 14 இல்லை 15 அதுக்கிட்ட கிளம்புவோம். அதுக்கப்புறம் மே மாதம் வந்து வரும். மே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்ச நாள் இங்கே வருவோம். எங்கள் ஆயா பாட்டி தாத்தாவும் அங்கே வருவாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் சென்னையில் வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கும் போவோம், அவங்களும் இங்கே வருவாங்க. அது மாதிரி மே மந்த் ஃபுல்லாக ஜாலியாக போய்டும். அதுக்கப்புறம் ஜூன் தான் ஸ்கூல் ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸ்கூல்னாலும் ஓகே தான், பட் வீட்டில் ஜாலியாக இருக்கும். ஸ்கூலில் விட ஜாலியாக இருக்கும் வீட்டில். ஸ்கூல் பிடிக்குமா இல்லை வீடு பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ப்போம் எத்தனை பேருக்கு பிடிக்குதுன்னு. ரிலேட்டிவ்ஸ் சென்னையில் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தால அவள் வந்து என்ன மாதிரி தான் 5th ஸ்டாண்டர்ட், நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், அவளும் 5th தான் படிக்கிறாள். அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் வச்சுருந்தா, வர்ஷினி 74 vlogsனு. அந்த சேனல் வந்து பிளாக் ஆகிடுச்சு, ஏன்னு தெரியல. உங்களுக்கு அதை பற்றி எதாவது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அவளுக்கு நான் கொஞ்சம் கொடுப்பேன், அதாவது கொஞ்சம் டிப்ஸ் அவளுக்கு கொடுப்பேன். ஓகே காய்ஸ், எங்கள் வீட்டில் இருந்து இந்த லூடோ, ஸ்னேக் அண்ட் லேடர், யூனோ கார்ட்ஸு, பேட்மிண்டனு, அதாவது பேட்மிண்டனு, வேறு வந்து கிரிக்கெட்டுக்கு பேட் பால் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஜாலியாக இருக்கும். இந்த லீவு எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவோம் தெரியலை, பார்ப்போம். லீவ் ஜாலியாக போதா இல்லை போராக போதான்னு பார்ப்போம். டேடியும் எங்கள் தாத்தாவும் வந்து வெளியில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கேட்குதான்னு பாருங்கள், உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. அடுத்து எங்கள் மம்மியும் பாட்டியும் உள்ளே வந்து அதான் இந்த சப்பாத்தி நூடுல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நைட் டின்னர் வந்து எல்லோரும் ஒன்றா வெளியில் உட்காந்து சாப்பிட போகிறோம். ஜாலியாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் வெளியில் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு ஜாலியாக இருக்கும். ஒரு எல்லாருமே ஃபேமிலியாக பேசிட்டு சாப்பிட்லாம். எனக்கு வந்து அது கொஞ்சம் பிடிக்கும். இன்றைக்கி அது வந்து நிறைவேற போகுது. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து யூடியூப் சேனல்லாம் வச்சுருந்தீங்கன்னா வந்து கமெண்ட்டில் உங்கள் யூடியூப் சேனல் லிங்க்கு கொடுங்க. நான் வந்து போய் உங்கள் யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுறேன். அண்டு தேங்க்யூ ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ். அதாவது எனக்கு வந்து 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து 100K இந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் வந்துட்டான். பட் நான் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு வந்து 200 வந்து ஒன்று செம்ம ஜாலி ஆகிடுச்சு. நம்ம சேனலுக்கு 200 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, இப்போ நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ரைஸ் சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க போல இருக்குது, வாங்க பார்க்கலாம். ரைஸ் இப்போ வந்து ரிசல்ட்டாக இருக்கா இல்லை ப்ராசஸாக இருக்கான்னு தெரில, வாங்க போய் பார்ப்போம். ரைஸ் வந்து ரிசல்ட் ஆகிடுச்சு, பட் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க, அப்புறமா சாப்பிட்டாங்க போல இருக்குது. ஓகே, நான் வந்து டப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ரிசல்ட் காட்டுறேன் உங்களுக்கு. காய்ஸ், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிருக்கும், அது வந்து கொஞ்சம் நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, பார்க்கும் போது நூடுல்ஸ் மாதிரி இல்லை, பட் அந்த நூடுல்ஸ் ஸ்மெல்லு ஆஹா, அதாவது இதோட ஸ்மெல்லு செம்ம சூப்பராக வருது. நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்கிறேன். ரைஸ் தட்டில் தான் ரைஸ் இருக்குது, சாப்பிட்டு நான் டேஸ்ட் சொல்கிறேன். ரைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி டேஸ்ட்டு எதுலையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, பட் நூடுல்ஸ் டேஸ்ட்டாக இருக்கும்.
பட் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு நான் வந்து ரெசிபி போடுறேன். நிறைய பேர் வீடியோக்காகன்னு சொல்லுவாங்க, பட் வீடியோக்காக இல்லை, உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கைஸ். உண்மையிலே சொல்லுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இதுக்கு ஒரு ரெசிபி போடுறேன், அதை பார்த்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா. ஓகே கைஸ், பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். எனக்கு பசித்தாங்களா, நான் சாப்பிட்டு அடுத்த வீடியோ எடுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.